அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பாதையில் சிறிது நேர நன்மைக்கான சிந்தனைகளை இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். நற்குணங்களில் ஆகச்சிறந்தது எதுனா பொறாமையை தவிர்த்து கொள்வது தான். பொறாமையிலிருந்து எப்படி தவிர்த்து கொள்வது, பொறாமையிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்வதுங்கிற இந்த இரண்டு விஷயங்களை மையமாக வச்சு தான் இன்றைக்கி தலைப்பு நம்ம பேச போகிறோம். பொறாமையினால் ஆகிரத்தில் நடந்த முதல் தவறும், பொறாமையினால் இந்த பூமியில் நடந்த முதல் தவறும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொறாமையினால் ஆகிரத்தில் நடந்த முதல் தவறு என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு முன்னாடி ஷைத்தான் தான் அந்த சொர்க்கத்துடைய எல்லா பலன்களையும் அனுபவித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சி அவன் அல்லாஹ்க்கு சஜிதா செய்ய சொன்னோன்னே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த கேள்வியும் கேட்காம அல்லாஹ்விடத்தில் சஜிதா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதை பார்த்து ஷைத்தானுக்கு ஒரு பொறாமை வந்தது. அதை எப்படி அவங்க அந்த சொர்க்கத்தை விட்டு அவங்கள வெளியேற்றணும்னு ஷைத்தான் அவங்கள ஒரு கங்கணம் கட்டி கொண்டே இருந்து அதை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நிறைவேற்றி கொண்டான். அதே மாதிரி பூமியில் எப்படி முதல் ஒரு பொறாமை நடந்ததுன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள் இருவர் இருந்தாங்க. அவங்க ஒரு பெண்ணின் மீது ஆசை கொண்டாங்க. அவர்களுக்குள்ள ஒரு பொறாமை ஏற்பட்டுச்சு. இதனால் ஒருவர் மற்றொருவரை கொலை செஞ்சிட்டாங்க. அதனால் என்ன நடந்துச்சு, அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த பூமியில் ஏற்படக்கூடிய கியாமத்து நாள் வரக்கூடிய கொள்ளையுடைய பங்கில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, பொறாமை மிக 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 தவிர்க்கப்படக்கூடிய ஒரு குணங்களில் ஒன்றாக இருக்கிறது. அது கெட்ட குணமாக இருக்கிறது. அதிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 2 ஹதீஸ்களை நம்ம மனசில் வச்சுட்டோன்னா இந்த பொறாமையை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களாகிடுவோம். ஒன்றாவது என்னென்னா, நெருப்பு எப்படி ஒரு விறகை தின்றுமோ அதுபோல் பொறாமை ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அழிக்கக்கூடியதாயிரும். அதே மாதிரி தான் இரண்டாவது ஹதீஸ் என்னென்னா, பொறாமையும் ஈமானும் ஒரு உள்ளத்தில் ஒன்று சேரவே முடியாதுங்கிறது தான். எந்த உள்ளத்தில் பொறாமை இருக்குமோ அந்த இடத்துல ஈமான் இருக்காது. அந்த உள்ளத்தில் எந்த உள்ளத்தில் ஈமான் இருக்குமோ அந்த உள்ளத்தில் பொறாமை இருக்காது. இந்த இரண்டு விஷயங்களும் ஒரு உள்ளத்தில் ஒன்று சேரவே முடியாதுங்கிறது தான். இதற்கு நம்ம என்னென்ன காரணிகள்னு பார்ப்போம். பொறாமையை நம்ம கொள்வதற்கு என்னென்ன காரணிகள், அதை விட்டு தவிர்த்து கொள்வது அப்படின்னு பார்ப்போம். பொறாமை நம்மளுடைய உள்ளத்தில் எப்படி நம்ம பொறாமை கொள்ளாமல் தவிர்த்துக்கிறதுனா, ஒரு மனிதனை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அல்லது அந்த மனிதனை நம்ம ரொம்ப க்ளோஸராக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் மீது நமக்கு பொறாமை வரக்கூடியதாக இருக்குது. அதிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும். எப்படி தவிர்த்து கொள்ளணும், எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடியான் தான் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அந்த ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வரக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லாமே அல்லாஹ்வுடைய அடியான்கள் தான் அப்படிங்கிற புரிதலை நம்ம கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். இரண்டாவது, பொறாமை கொள்வது மூலமாக நன்மைகளை நம்ம தடுத்து கொள்ள முடியுமே தவிர எந்த ஒரு விதத்திலையும் நன்மைகளை நம்ம அதிகரித்து கொள்ளவே முடியாதுங்கிற புரிதல் நமக்குள்ளே வேண்டும். மூன்றாவது என்ன, அல்லாஹ் யாருக்கு என்னென்ன விஷயங்களை நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அதுபடி தான் அல்லாஹ் பகிர்ந்தளிக்கிறான். அந்த நாட்டப்படி தான் அவங்களுக்கு நடக்குதே தவிர அவங்களுடைய தனிப்பட்ட திறமையினாலோ அவங்களுடைய தனிப்பட்ட ஆசையினாலோ நடக்கிறது இல்லைங்கிற புரிதல் நமக்குள்ளே கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். நான்காவது என்னென்னா, பொறாமை மனித பண்புகளில் இயல்பானது தான். ஆனால் அதை விட்டு நம்ம ஒரு அளவு தான் நம்ம அந்த பொறாமையினுடைய எல்லைகளை நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் அதிகமாக குரான் ஓதுறாங்க, இன்னொரு மனிதன் அதிகமாக சதக்கா செய்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அவங்கள பார்த்து எதை கொண்டு பொறாமைப்பட வேணும், அவங்கள அமல்களின் மீது பொறாமை கொள்ளணும். ஆனால் அது மாதிரி நம்மளும் தொழக்கூடியவங்களாகவும் அது மாதிரி நம்மளும் சதக்கா செய்யக்கூடியவங்களாக இருக்கணுங்கிற இதுதான் நம்மளுடைய உள்ளத்தில் கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்காக தான் இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு துவாவை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும் மர்ஸுக்னி மின் ஃபதுலிக், யா அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு எனக்கு வழங்கு, வா பாரிக் லஹம் உன்னுடைய அருளை கொண்டு அவருக்கும் நீ பரக்கத் செய் அப்படிங்கிற துவாவை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த துவாவை யார் ஓதுறாங்களோ, இந்த துவாவை மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹும் மர்ஸுக்னி மின் ஃபதுலிக் வா பாரிக் லஹம் அப்படிங்கிற துவாவை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம யார் மீது பொறாமைப்படுறோமோ அவங்களும் அந்த அருளை கொடுப்பான். நமக்கும் அந்த நற்கொடைகளை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருப்பான். அதனால் நம்ம இந்த துவாவை ஓதிக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறோம். இன்னொன்று, யார் மீது நமக்கு பொறாமை வருமோ அவர் மீது நம்ம நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். உதாரணத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள்லேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப 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 பாசமாக இருப்பாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு யார் மேலே பொறாமை இருக்குன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மேலே தான் பொறாமை இருக்கும்.
ஆனால் மற்ற மனைவிமார்களுக்கு யார் மீது பொறாமை இருக்குன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே தான் பொறாமை இருக்கும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே ஒரு அவதூறு பரப்பப்படுது. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மற்ற மனைவிமாரிடத்துல போய் கேட்குறாங்க, அவங்கள பற்றி ஆயிஷாவை பற்றி நீங்கள் ஹஜ்ரத் ஆயிஷாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மற்ற மனைவிமார்களுடைய எண்ணங்களில் நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி அவங்க அப்படி செஞ்சாங்க, அதனால தான் அவங்களுக்கு ஒரு இப்படி பேர் வந்துச்சு, அவங்க அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யலை அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நம்ம வந்து அவங்க மீது அவதூறுகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் பரப்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நவுதுபில்லா மின்ஹா. ஆனால் மற்ற மனைவிமார்கள் என்ன சொன்னாங்க, ஆயிஷாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக அவங்க மீது எந்த ஒரு தவறும் இழைத்திருக்க மாட்டாங்கங்கிற ஒரே ஒரு ஒற்றை பதிலை மட்டும்தான் அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ என்னன்னா, இதன் மீது என்ன படிப்பினா, யார் மீது நம்ம பொறாமை கொள்கிறோமோ அந்த மனிதர்கள் மீது நம்ம நல்லெண்ணத்தை கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். இதுதான் வந்து பொறாமை வரும்போது நம்முடைய உள்ளத்தில் சரி செய்யக்கூடிய விஷயங்கள். ஒன்றாவது என்னென்னா, நம்ம அனைவரும் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் என்ற புரிதலை நம்மளுடைய உள்ளத்தில் கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். இரண்டாவது, பொறாமை கொள்வதன் மூலமாக நன்மைகளை தவிர்த்து கொள்ள முடியுமே தவிர நன்மைகளை அதிகரித்து கொள்ள முடியாதுங்கிற புரிதல் நமக்குள்ள வேணும். மூன்றாவது, யாருக்கு எது வழங்கப்படுகிறதோ அது வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மட்டும்தான் வருது, மற்ற எந்த ஒரு விஷயத்திலிருந்து வரலைங்கிற புரிதல் நமக்குள்ள கொண்டு வரணும். ரெண்டாவது, பொறாமைப்படுவதற்குரிய அளவீடுகளை நம்மளுடைய உள்ளங்களில் சரி செஞ்சுக்கணும். ஐந்தாவது என்னென்னா, யார் மீது பொறாமை கொள்கிறோமோ அவங்களின் மீது நல்லெண்ணத்தை கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். இதுதான் வந்து நம்ம பொறாமைப்படுவதிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி நம்ம மீது யாராவது ஒரு பொறாமைப்படுறாங்க, அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளுது அப்படின்னா, நம்ம வந்து தினமும் வந்து பாரக் அல்லாஹ் அப்படிங்கிற துவா வந்து நம்ம அதிகமாக பாரக் அல்லாஹுங்கிற துவாவையும் அதிகமாக நம்ம ஓதிக்கொண்டு நம்ம மீது நமக்கே பொறாமை வருவதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். பொறாமை என்பது மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய கொடிய நோயாக இருக்குது. அதை எந்த மனிதன் தவிர்த்து கொள்கிறாங்களோ அவன் வந்து நாளைக்கு என்ன சிறப்பு அந்தஸ்து கிடைக்குதுன்னா, அல்லாஹ்வினுடைய வழக்கரங்களில் வந்து அவங்க சங்கைப்படுத்தப்படுவாங்க. அதனால் பொறாமையை தவிர்த்து நம்ம அந்த பொறாமை இல்லாத நற்குணங்களை வந்து நம்ம வளர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த அல்லாஹ்வின் பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.